டாக்டர் இப்போ ரொம்ப பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் வர்றது இடுப்பு வலி தான். இந்த இடுப்பு வலிக்கு என்ன காரணம், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? நிச்சயமாகவே மேடம். இந்த இடுப்பு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் அந்த ரீஜனில் அந்த இடத்துல ஏற்படுத்துகிற வலியை தான் இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப அதிகமாக வருது. வயசானவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது, இப்போது நடுத்தர வயது இளம் வயது மக்களுக்கும் வருது. ஏன்? நிச்சயமாகவே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உட்காந்து பார்க்குற ஜாப் அது மாதிரி. ஸோ ஐடியில் வந்து 12 hours 12 மணி நேரம் 14 மணி நேரம் உட்காந்தே அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ உட்காரும் போது ஒரு பொசிஷன் உட்காரணும். ஸோ அது கழுத்து வந்து நம்மளுக்கு தோள்பட்டையை விட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கழுத்து தொங்கக்கூடாது, உங்கள் செஸ்ட்டு வந்து நேராக நிமிர்ந்து இருக்கணும், அதுலேருந்து உங்கள் கால் வந்து ரைட் ஆங்கிள் ஒரு அந்த ஆங்கிளில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எப்படி உட்காடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படி உட்காந்துக்கிறாங்க. ஸோ 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படி தான் உட்காடுறாங்க. அவங்க படுத்துட்டு கூட பண்ணுறாங்க, அப்படி கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படுது. ஸோ தேய்மானம் ஏற்படும் போது ஒரு சில பேருக்கு ஜவ் விலகிறதும் காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பைக் டிராவல். இப்போ இருக்க பைக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரி கிடையாது, ரோடும் சரி கிடையாது. ஸோ அப்படின்ற போது அதிகமாக பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது வேகமாக அவங்க வண்டியை செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதுவும் ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு முதுகு வலி அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணங்கள்.